ஓம் சாந்தி 14/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பரம்பிதா பரமாத்மா யாராக இருக்கிறார்? பரம்பிதா பரமாத்மா யாராக இருக்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? இரண்டாவது கேள்வி, பாபா உங்களை எப்படி மாற்றுகிறார்? பாபா உங்களை எப்படி மாற்றுகிறார்? உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்? உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்? மூன்றாவது கேள்வி, யாருக்கு ராஜ்யம் கிடைக்கும்? யாருக்கு ராஜ்யம் கிடைக்கும்? நான்காவது கேள்வி, பாபாவை வெளிப்படுத்த யார் நிமித்த ஆக முடியும்? யார் நிமித்தம் ஆக முடியும்? அஞ்சாவது கேள்வி, பிரஜைகளில் நல்ல பதவி அடைவதற்கு பாபா என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறார்? பிரஜைகளில் நல்ல பதவி அடைவதற்கு பாபா என்ன எடுத்துக்காட்டு அல்லது உதாரணம் கொடுத்திருக்கிறார்? fill in the blanks. பிராமண வம்சத்தினராகிய நீங்கள் டேஷ். பிராமண வம்சத்தினராகிய நீங்கள் டேஷ். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை டேஷ் என கூறப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை டேஷ் என கூறப்படுகிறது. மூன்றாவது, உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் டேஷ் ஆகலாம். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் டேஷ் ஆகலாம். நான்காவது, பற்று வைத்தால் டேஷ். பற்று வைத்தால் டேஷ். அஞ்சாவது, டேஷ் மூலம் தன்னை கட்டுப்படுத்தி டேஷ் மூலம் தன்னை கட்டுப்படுத்தி டேஷ் தான் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். பரம்பிதா பரமாத்மா யாராக இருக்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் படகோட்டியாக இருக்கிறார். அவர் அக்கரைக்கு அழைத்து செல்கிறார். அவர் படகோட்டியாக இருக்கிறார். அவர் அக்கரைக்கு அழைத்து செல்கிறார். இரண்டாவது கேள்வி, பாபா உங்களை எப்படி மாற்றுகிறார்? உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்? பாபா உங்களை எப்படி மாற்றுகிறார்? உங்கள் மூலமாக என்ன செய்கிறார்?
பாபா உங்களை பாபா உங்களை புத்திசாலியாக மாற்றுகிறார். பிறகு உங்கள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் ராவணனின் சங்கிலிலிருந்து விடுவித்து சிவாலயத்திற்கு, அதாவது அசோகவனத்திற்கு அழைத்து செல்கிறார். மூன்றாவது கேள்வி, யாருக்கு ராஜ்யம் கிடைக்கும்? விகாரங்களை விட்டுவிட்டு நிர்விகாரி ஆகி தூய்மை ஆகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். விகாரங்களை விட்டுவிட்டு நிர்விகாரியாகி தூய்மை ஆகிறார்களோ அவர்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும். நான்காவது கேள்வி, பாபாவை வெளிப்படுத்த யார் நிமித்தமாக முடியும்? யாருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தன்மையின் விசேஷத்தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக முடியும். அஞ்சாவது கேள்வி, பிரஜைகளில் நல்ல பதவி அடைவதற்கு பாபா என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறார்? குசலன் போல ஒரு பிடி அவளை கொடுத்தாருன்னா வாங்கிட்டாராம், மாளிகை வாங்கிட்டு இல்லையா? அது போல நாம் என்ன பண்ணணும்? நம்மிடம் இல்லை விஷயங்களை பாபாவுக்கு என்ன பண்ணணும்? ஒப்படைச்சணும், இன்சூரன்ஸ் பண்ணிடணுன்றார் பாபா. என்ன இருக்கோ அதை பாபாவுக்கு இன்சூரன்ஸ் செய்திருக்கு. அடுத்தது இல்லாத ஒரு கேள்வி, ராஜ்ய பதவி அடைய என்ன செய்ய வேண்டும்? நல்லா ராஜா ஆகணும், நான் நன்கு படிக்க வேண்டும், நல்லா படிக்க. fill in the blanks. பிராமண வம்சத்தினராகிய நீங்கள், பிராமண வம்சத்தினராகிய நீங்கள் டேஷ். பிராமண வம்சத்தினராகிய நீங்கள் தெய்வீக வம்சத்தினர். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை டேஷ் என கூறப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை வேல்யூபிள், விலை மதிப்பற்றது என கூறப்படுகிறது. மூன்றாவது, உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது, இதன் மூலம் நீங்கள் டேஷ் ஆகலாம். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது, இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த ராஜா ராணி ஆகலாம். நான்காவது, பற்று வைத்தால் டேஷ். பற்று வைத்தால் ராஜ்யம் கிடைப்பதில்லை. அஞ்சாவது, டேஷ் மூலம் தன்னை கட்டுப்படுத்தி டேஷ் தான் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் தன்னை கட்டுப்படுத்தி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்கள்தான் சதா சக்திசாலி ஆத்மா. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.